வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரக்கன்று நட்டு வைத்தல். இது எதுக்காண்டி செய்கிறேன்னா, நம்ம யூடியூப் சேனலை வந்து ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு மரக்கன்று நட்டு வைங்க. அந்த நட்டு வச்சு உங்கள் யூடியூப் சேனலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து க்ரீன் ஃபார்ம் டெக்னோ சேனலுக்கு அனுப்பி வைங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் யூடியூப் சேனலை ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மரம் நடுறதுனால நம்மளுக்கு என்ன பயன்னா, நல்ல தூய்மையான காற்று கிடைக்கும், நல்ல மழை பெய்யும். அதே மாதிரி தான் மண் அரிமானம் ஏற்படாமல் நிறையாது தடுக்கலாம். இதை பற்றி முழுசாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி நம்ம முழுசாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு மரத்தை நட்டு வைத்தால் மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும், பூச்சிலாம் கடிக்காமல் பார்த்துக்கணும், உரங்கள்லாம் போடணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சால் தான் ஒரு மரம் நல்லா வரும். ஒரு மரம் நல்லா வளருக்காண்டி சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம உட்காந்து கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம பார்த்துக்கினா மட்டும்தான் அந்த மரம் செடி நல்லா வளரும். Day out, it's the same road we're walking down, same job, same town, 'cause we've been told that's the way our world goes round, walking on the grounds we've always known. மரக்கன்று நடுதல், growing plants. வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, growing plants, மரக்கன்று நடுதல். அதற்கு முன்னால் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். ஏன் மரம் நட வேண்டும்? மனிதர்கள் உயிர் வாழ மிக முக்கியமானது எது? மரம் வளர்க்காட்டி ஏற்படும் தீமைகள், மரம் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள். எப்படி மக்களை மரம் வளர்க்க வைக்க வேண்டும்? இதற்கான பதிலை இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன் மரம் நட வேண்டும்? மனிதர்கள் உயிர் வாழ மிக முக்கியமானது எது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். 3 seconds just think of this. 3 நொடிகள் சிந்தித்து பாருங்கள். மனிதர்கள் உயிர் வாழ மிக முக்கியமானது எதுன்னு கேட்டா, சிலர் உண்ண உணவு, பரந்த தண்ணீர், இருக்கும் இடம், உடுத்தும் ஆடை, சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஆனா இதற்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா மரம் தாங்க. ஆம், உண்ண உணவு எங்கிருந்து கிடைக்கும்? மரம், செடி, கொடி, இதிலிருந்து தானே கிடைக்கிறது. எடுத்துக்காட்டு, மாம்பழம் மரத்திலிருந்து தானே கிடைக்கிறது, உண்ணும் உணவு தானே அதுவும். வெண்டிக்காய் செடியில இருந்து தானே கிடைக்குது. கொய்யாப்பழம் மரத்துல இருந்து தானே கிடைக்குது. கீரை செடியில இருந்து தானே கிடைக்குது. இரண்டாவது கேள்விக்கு மூணாவது கேள்விக்கு உள்ள பதில பார்ப்போம். மரம் வளர்க்காட்டி ஏற்படும் தீமைகள். நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். மரம் வளர்க்காட்டி உலகமே அழிந்து போகும். ஆம், மரம் வளர்க்காட்டி ஏர் பொல்யூஷன் வில் பி இன்க்ரீஸ். காற்று மாசுபாடு அதிகரிக்கும். குளோபல் வார்மிங், புவி வெப்பமாகும். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இப்ப இந்த ஏர் பொல்யூஷன் காரணமாக ரெஸ்பிரேஷன் டிசீஸ், ஐ இரிட்டேஷன், ஹெட்டேக்கு, டேமேஜ் டு அக்ரிகல்ச்சர், விசுவல் டிஃபிகல்ட்டி, லங்ஸ் அஃபெக்ட். பாத்தீங்கன்னா மரம் வளர்க்காட்டி இவ்வளவு தீமைகள் இருக்குங்க. சிம்பிளா சொல்லணும்னா உலகமே அழிந்து போகும். உலகம் அழிந்து போனா நம்ம என்னன்றது? உலகம் அழிந்தால் நம்ம உயிரிழந்து நாமும் அழிந்து போகும். நாம மட்டும் அழிந்து போக மாட்டோம், மரத்தை நம்பி வாழும் அத்தனை உயிரினங்களும் அழிந்து போகும். எக்ஸாம்பிள், விலங்கு, பறவை, பூச்சிகள் எக்ஸெட்ரா. மரத்தை நம்பி வாழும் ஹெர்பிவோரஸ், ஆடு, மாடு, மான் மற்றும் குதிரைகள் போன்ற பலவற்றை அழிந்து போனால் அதை நம்பி வாழும் கார்னிவோரஸ் அழிந்து போகும். இந்த பிளான்ஸ், ஹெர்பிவோரஸ் மற்றும் கார்னிவோரஸ், இதை நம்பி வாழும் ஆம்னிவோரஸும் அழிந்து போகும். ஆமா, மொத்த உலகமே அழிந்து போகலாம். எல்லா உயிரும் இனம் அழிந்து போகும். எல்லா உயிர் இனம் அழிந்தால் இந்த உலகமே அழிந்து போகும். இப்ப மரம் வளர்ப்பா ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். இதுக்கு எல்லாமே ஆப்போசிட் தாங்க மரம் வளர்த்தா ஏற்படும் நன்மைகள். நோ ஏர் பொல்யூஷன், காற்றே மாசுபடாது.
அப்புறம் ட்ரீஸ் gives of oxygen that we need to breathe. எப்படி மரம் நட வைக்க வேண்டும், மக்களை எப்படி மரம் நட வைக்கணும்னா, நமக்குலாம் ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க மரம் வளர்த்தால் மழை பொழியும்னு. ஆனா கிரீன் ஃபார்ம் டெக்னோ சேனல் மாதிரி மரக்கன்று நட்டு வைத்து என்னிடம் காண்பிக்க வேண்டும் அல்லது எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம மரத்தை நட்டு வச்சிருப்போம். அதாவது நம்ம டீச்சர்ஸ்லாம் நமக்கு ஒரு மரத்தை எடுத்து நட்டு வை, உனக்கு ஒரு 5 மார்க் தரேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தா நம்ம நேரம் மரத்தை நட்டு வச்சிருப்போம். தப்பு. மக்களை எப்படி மரம் நட வைக்க வேண்டும், நமக்குலாம் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க மரம் வளர்த்தால் மழை பொழியும்னு. ஆனா கிரீன் ஃபார்ம் டெக்னோ சேனல் மாதிரி மரக்கன்று நட்டு வைத்து என்னிடம் காண்பிக்க வேண்டும் அல்லது எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம மரக்கன்றை நட்டு வைத்திருப்போம். இல்ல இப்படியா நம்ம வச்சிருப்போம். இப்பெல்லாம் மார்க்காண்டி தானே படிக்கணும், 5 மார்க் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம மரக்கன்றை நட்டு வச்சிருப்போம். யாரெல்லாம் மரக்கன்று நட்டு வைக்கிறாங்களோ அது எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். இல்லாது ஒரு வாட்ஸ்அப்ல அதாவது டீச்சர்ஸ் வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம மரக்கன்றை நட்டு வச்சிருப்போம். அவங்களுக்கு அந்த மாதிரி அனுப்புறவங்களுக்கு ஃபுல்லா 5 மார்க் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம வச்சிருப்போம். அதாவது இந்த அட்டண்டன்ஸ், அசைன்மெண்ட், ஹேண்ட் ரைட்டிங் இதுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி மார்க் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும்னு ஆர்டர் போடணும். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணா ஏர் பொல்யூஷன் இதுக்கு இடமே இல்லை. மரம் வளர்க்காட்டி ஏற்படும் தீமைகளுக்கு இடமே இல்லை. எல்லாருமே மரம் நட்டுருவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கோமோ அத்தனை மரம் இருக்கணும். அதாவது நவடே இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் மூலமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வழியும் ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணணும். அவங்க அந்த ஃபாலோ பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தாங்க இருக்கு. நம்ம ஆண்டுக்கு ஒரு மரம் இல்ல வீட்டுக்கு ஒரு மரம் அந்த மாதிரி நட்டாவே போதும். நமக்கு ஏர் பொல்யூஷனுக்கு இடமே இல்லை. மரத்தினாலே நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம நண்பர் ஒருத்தவர் கிரீன் ஃபார்ம் டெக்னோன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து மற்ற யூடியூப் சேனலை வந்து ப்ரொமோட் பண்றாங்க ஃப்ரீயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு செடியை நட்டு வச்சு அது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். அது எப்படி அவங்களுக்கு அனுப்பணும்னா அவங்க போற ஏதாவது ஒரு வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அவங்க வந்து அந்த லிங்கை பார்த்துட்டு உங்க யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு யூடியூபர்ஸா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.